திருச்சி மாநகராட்சியுடன் கிராமங்களை இணைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தை 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் முற்றுகையிட முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருச்சி மாநகராட்சியுடன் கிராமங்களை இணைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன. அதற்கு ஒரு உதாரணம்தான் இது. ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர், லால்குடி, திருவெரும்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த 27 கிராம ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க உள்ளனர். இதனால் கிராம மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். திருச்சி மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே அதற்கான முன்னெடுப்புகள் நடந்து வரும் நிலையில் கிராம ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைப்பதால் நியாயமாக தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எதுவும் கிடைக்காது என்பதுதான் பொதுவாக கிராம மக்களின் கருத்து. வீட்டு வரி, தண்ணீர் வரி, சொத்து வரி எல்லாம் உயரக்கூடும். துப்புரவு வரி உள்ளிட்டவைகளை கூடுதலாக செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதிலும் கிராமம் என்றாலே விவசாயம். கிராமங்களிலேயே பல நிலங்கள் பிளாட் போட்டு விற்கப்படுவதை கண்கூடாக பார்க்கிறோம். மெல்ல மெல்ல கூன் விழுந்து குறுகி வருகிறது நாட்டின் முதுகெலும்பான விவசாயம். இப்படி இருக்க மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் விளைநிலங்கள் எல்லாம் சந்தேகமே இல்லாமல் விற்பனை நிலங்களாகிவிடும். அதிலும் மண்ணச்சநல்லூர் நெல் சாகுபடிக்கு பிரதானமாக உள்ள நிலையில் விவசாயத்தை நம்பி இருப்போரின் கதி என்னாவது? விவசாய தொழிலாளர்கள் எங்கு செல்வார்கள்? புலம்பெயர் தொழிலாளர்களைப் போல் சொந்த மண்ணை விட்டு விவசாய கூலிகளாக எங்கெங்கோ செல்ல வேண்டிய சூழல் உருவாகும். சாதாரணமாகவே நிலத்தின் மதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் மாநகராட்சியுடன் இணைக்கப்படும் போது நில மதிப்பு தாறுமாறாக உயரும். சாமானிய மக்களுக்கு கையளவு நிலம் வாங்குவதும் கனவாகி போகும். கிராமப்புறங்களுக்கென செயல்படுத்தப்படும் சிறப்பு திட்டங்கள் கிடைக்காது. சின்ன சின்ன தொழில்கள் செய்து பிழைப்பை ஓட்டி வருபவர்கள் கூடுதல் வணிக உரிம கட்டணம் செலுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவர். முக்கியமாக கிராமப்புற மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர். எல்லாவற்றையும் விட கிராம மக்கள் கெட்ட கனவாக நினைப்பது 100 நாள் வேலை திட்டம் பறிபோவதைத்தான். எங்களுக்கு வீட்டு வரியோ இல்லை நாளைக்கு குடிநீர் வரியோ எங்களால் கட்டவே முடியாது. இது ஒரு பல மடங்கு உயர்ந்துருச்சுன்னா எங்களோட வாழ்க்கை ஒரு 50 வருஷம் பின்னோக்கி போயிருங்க. எங்களோட வருமானத்தை முழுக்க இந்த மாநகராட்சிக்கு வரி கட்டுறதுக்கே எங்களுக்கு சரியாக போயிருங்க. ரெண்டாவது, எங்களோட விவசாய பகுதி இந்த மாநகராட்சி ஆயிடுச்சுன்னா விவசாயத்தை அழிச்சு பக்கத்து வயலில் பிளாட்டு போட்டாங்கன்னா எங்கள் வயல் விவசாயம் பண்ண முடியாமல் போயிருங்க. இது மாதிரி பெரும்பகுதியை செயற்கை முறையில் நகரமாக்கிறோம் இவங்க. இதனால நாங்கள் எங்களோட ஒரு பல 100 ஆண்டு காலமாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பா பாதிக்கப்படுங்க. இவற்றிற்கெல்லாம் பயந்துதான் திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதி அதவத்தூர் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி 14 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் திருச்சி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திமுதிமுவென துரண்டு வந்த மக்களால் ஆட்சியர் அலுவலகம் செல்லும் 2 கதவுகளும் பூட்டி வைக்கப்பட்டன. இதனால் போராட்டம் நடத்திய பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பெரும் தள்ளுமுள்ளு நிலவியது. மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி பேச்சுவார்த்தை நடத்தியும் பயன் இல்லை. 100 நாள் வேலை திட்டங்கள் பாதிக்கப்படும். இதில் கூலி வேலைக்கு செல்லும் மக்கள் தான் அதிகம் வசிக்கிறார்கள். எங்கள் ஊரில் விவசாய நிலம் அதிகம். ஆடுகள் வளர்ப்பு, கோழிகள் வளர்ப்பு, மாடுகள் வளர்ப்பு என அதிகமாக இருக்குது. இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா கெஞ்சி கேட்குறோம். தயவுசெய்து எங்கள் ஏரியாவுக்கு வாங்க. எங்கள் ஏரியாவை ஒரு தடவை பாருங்கள். தொடர்ந்து அதவத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள் ஆகியோரை மட்டும் போலீசார் ஆட்சியர் பிரதீப்குமாரை நேரில் சந்தித்து மனு அளிக்க அழைத்துச் சென்றனர். என்னவானாலும் தங்கள் கிராமங்களை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்பதில் கிராம மக்கள் உறுதியாக உள்ளனர். தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.